ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் பாட்டி ஒரு பக்கம் ரொம்ப வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீ இப்போ இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு சொல்ல, குமரன் ஒரு பக்கம் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, நாங்களே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, கண்ணாங்க நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பி வைக்கணுன்ற முடிவு எடுத்துப்பீங்க. நான் 6 மாதமாக நடந்ததை பற்றி பேசுகிறேன், நீ உங்களால் என் பேரை பட்டதெல்லாம் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அட பல்லு போன பாட்டி, இப்படி படப்படான்னு பேசாதா, பட்டுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன சொன்னாலும் நான் அசர மாட்டேன், நான் இங்கேருந்து கையெழுத்து வாங்காமல் நவர மாட்டேன் அப்படிங்குது. என்னடா இது நம்ம காவேரிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்துல நம்ம பாட்டியால தான் நம்ம காவேரி மனசுல இருக்கிறது பொங்கிக்கிட்டு வெளியே வந்து கடைசியில விஜய் கூட சேர்ந்து வாழ போறாங்கன்னு நினைக்கிறேன். விஜயா தேடி தேடி வந்தப்ப நீங்க விரட்டி விட்டீங்க, இப்ப நீங்களா போக போறீங்க. அதுதான் இதுக்கப்புறம் விஜய் விரட்டி விடணும், அப்பதான் உனக்கு அந்த வழி என்னன்னு புரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, நீ எப்படியோ நீ விஜயை காயப்படுத்திட்டே இருக்க, நீ ரொம்ப டென்ஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் நீயா ஃபோன் பண்ணாலும் அவர் எட்டி கூட பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சாரதாமா ஒரு பக்கத்து நீ ஏதோ பண்ணி தொல்லன்னு சொல்லிட்டு காவேரியை திட்டி விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. என்னடா இப்படி சொல்றாளேன்னு பாக்குறீங்களா, அதாவது நீ எப்பயோ நீ அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணா விஜய் எடுக்கவே இல்லைங்க. எப்படி எடுப்பார், நீ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு, யார் என்ன பண்ணாலும் நீ நானும் சேர்ந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு சொன்ன அந்த மனுஷனை போய் நீ மதிக்காம அநியாயம் லோ நாய் மாதிரி அலைய விட்டா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆடியன்ஸுக்கெல்லாம் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க, ரொம்ப காண்டா இருக்கு, வேணாம் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி ஒரு பக்கம் கழுத்து போட்டே ஆகணும்னு சொல்ல, என்னால் போட முடியாது, விஜய் சம்மந்தம் இல்லாமல் போட முடியாது, விஜய்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கேட்க, விஜய் சம்மந்தம் இல்லாமல் தான் நான் இதை பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் உருட்டுறான் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன கம்பி கட்டுற கதையை சொன்னாலும் ஏன் விஜயை பற்றி எனக்கு தெரியும், இப்போ தான் உன் விஜய்னு உனக்கு தெரியுதா, சரி நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டி நான் உன்ட்ட கூடிய சீக்கிரம் வந்து கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஓகே.